இவர்கிட்ட நான் சொல்லியே ஆகணும். இது வரைக்கும் இவரை பத்தி நான் தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு. இவரை பத்தி இது வரைக்கும் நான் நினைச்சது எல்லாமே தப்புன்னு. இனி என்னால உன் கூட சேர்ந்து வாழ முடியாது. ஐம் சாரி ஆர்த்தி. இனி நம்ம சேர்ந்து வாழ முடியும்னு எனக்கு தோணல. எல்லாம் முடிஞ்சது. தயவு செஞ்சு நம்ம குழந்தைய பத்தியாவது யோசிங்க. அந்த குழந்தை இன்னும் உங்க முகத்தை கூட பார்க்கல. அது உங்களோட ரத்தம், உங்களோட வாரிசு. என்ன கல்யாணம் பண்ணிட்டு தப்பு நான் சொல்றீங்க? எத்தனையோ தடவை நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், விருப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கைய இனிமேல் என்னால வாழ முடியாது. பிரசாத், நான் சொல்றதை கேளுங்க. என்ன புரிஞ்சுக்கங்க பிரசாத். என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்க பிரசாத். இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. பார்க்க ஒரு பூ மாதிரி இருக்க. அது சரி, எதுக்கு இதை போதிக்கிட்டு இருக்க? ஒரு நிமிஷம். எதுக்கு இவ்வளவு வைக்கப்படுற? இன்னைக்குதான் நமக்கு கல்யாணம் ஆச்சா என்ன? நீ மறந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள்ல தான் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. இப்ப நம்ம 2வது ஹனிமூனுக்காக வந்திருக்கோம். அதனால வெக்கத்தை விட்டுட்டு என் கூட டிஸ்கோ தேக்கமா. டிஸ்கோதேக்கா? அதுவும் இந்த ட்ரெஸ்லயா? வேண்டாம் ராஜேஷ், ப்ளீஸ். இந்த ட்ரெஸ் நான் உங்களுக்காக மட்டும்தான் போட்டேன்.
வேற யார் முன்னாடி இத போட்டுட்டு என்னால நிக்க முடியாது. அப்படியா? அப்ப சரி, நீ ஒண்ணு பண்ணு அபிதா. ஹோட்டல் ரூம்லயே நல்லா ரெஸ்டட். ஏன்னா டிஸ்கோதேக்ல சிங்கிளா யாரையும் விட மாட்டாங்க. நான் அங்க போய் எனக்கு செட் ஆகுற மாதிரி ஒரு நல்ல பொண்ணை தேடிக்கிறேன். இல்ல எனக்கு கம்பெனி கொடுக்குற மாதிரி ரொம்ப அழகான பார்ட்னரை தேடிக்கிறேன். அப்படியா? சரி போங்க, உங்களுக்கு தோதானவள போய் தேடிக்கோங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க எந்த மாதிரியான பார்ட்னரை தேடினாலும் என்ன நிச்சயமா மிஸ் பண்ணுவீங்க. ஏன்னா என்னோட பேர் எழுதியிருக்கிறது இங்க. புரிஞ்சுதா? ரொம்ப சீரியஸான என்ன உன்னோட இடத்துக்கு யாரும் வர முடியாது. கண்டிப்பா முடியாது. பிரீத்தி என்ன பண்ணிட்டு இருக்கா? என்ன ஆளை காணோம்? இப்ப நான் எப்படி இருக்கேன்? சூப்பரா இருக்க. என்னாச்சு? ராஜேஷை தான் திட்டினதுனால நீ ரொம்ப ஃபீல் பண்றியா? இல்ல இல்ல, அவர் என்ன திட்டினது என்னமோ உண்மைதான். அப்புறம் அவரே என்கிட்ட மன்னிப்பு கேட்டார். மிச்சம் இருந்த வருத்தத்தையும் மிஸ்ஸஸ் பிரதீப் அவங்க பார்வையால போக்கிட்டாங்களே. ஐ எம் ஸ்பீச்லெஸ். இதே இப்ப போட்டு வந்த இல்ல திடீர்னு ஏன்? அந்த ட்ரெஸ் ரொம்ப ஹெவியா இருந்துச்சு, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாவும் இருந்துச்சு. அதான் அதை மாத்திட்டேன். சரிதான். ஆனா உனக்கு ஒரு விஷயம் மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். நாங்க இந்த மேரிட் லைஃப எங்க ட்ரெடிஷனல் வேலை தான் ஆரம்பிப்போம். இன்னைக்கு நீ அந்த மணப்பெண் ட்ரெஸ்ல வெக்கப்பட்டுட்டு உட்காந்துருந்த பத்தியா? அது நான் ஏற்கனவே எதிர்பார்த்த ஒண்ணுதான். என்னால அதை இப்பவும் மறக்க முடியல. ஒரு பாட்டு பாடவா? சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. அதுக்கு என்ன பிரதி? இப்பவே உன்னோட கனவை நான் பூர்த்தி பண்ணிடுறேன்.
பிரீத்தி, உனக்கு சரியா வெக்கப்பட கூட தெரியலையே. நீங்க ஏதோ டென்ஷன்ல இருக்கீங்க போல இருக்கு. அது வந்து அருணை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதான் ரொம்ப டென்ஷனா இருக்கு. தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. அருண் என் குழந்தைங்களோட ரூம்ல தான் இருப்பான். அதனால நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. அது இந்த சாவிதான். இது என்னோட அபிதாவோடது. இனிமே உனக்கு தான். ஒருவேளை இவரு அபிதாவோட வளையல கேட்க போறாரோ? Thank you. ட்ரெஸ் மாத்திக்க ட்ரெஸ் எடுத்தாச்சு. ஆனா எங்க போய் மாத்திக்கிறது? அந்த பக்கம் இருக்கு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ராஜேஷ் உன் சந்தோஷம் என்னன்றதை யோசிச்சிருக்காரு. அதே மாதிரி இப்போ அவர் சந்தோஷம் என்னன்னு யோசி. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டது எனக்கு ஒரு நல்ல மனைவியா இருக்கணுங்கிறதுக்காக இல்லை, என்னோட 2 குழந்தைங்களுக்கும் நல்ல அம்மாவா இருக்கணுங்கிறதுக்காக. இந்த கல்யாணத்து மூலமா எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. நான் இவரை பத்தி எவ்வளவு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன். இது எல்லாமே இந்த மஞ்சுவோட வேலை. அவ தான் கல்யாணத்துக்கு முன்னாடி இவரை பத்தி என்கிட்ட தலைகீழ சொல்லி வச்சிருந்தா. அவ என் முன்னாடி வரட்டும், நல்லா கவனிச்சுக்கிறேன். அவ சொன்ன மாதிரி இவர் மோசமானவர் இல்ல, இவரு ரொம்ப நல்லவர் தான். என்ன யோசிக்கிறீங்க? நம்மளோட எல்லா பொறுப்பும் முடிஞ்சு போச்சு காயத்ரி. 3 பசங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. மொத்தத்துல ராஜேஷோட விஷயமே எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. மருமக அபிதா போனதுல இருந்து அவன் தனி மரம் ஆயிட்டான். இப்பதான் புது அபிதா வந்துட்டாளே. இனிமே அவனோட சோகம் எல்லாம் பறந்தோடி போயிடும். அவன் 2 பசங்களுக்கும் அம்மாவால கிடைக்க வேண்டிய அரவணைப்பும் இனி கிடைக்க போகுது. இனிமே ராஜேஷ் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறான் நம்ம புது மருமகளால. எனக்கும் அதான் தோணுது. ஆனா எப்ப பார்த்தாலும் அவ அருண் அருண் அவனே நினைச்சுக்கிட்டு இருக்கா. இங்க வந்து தான் பிள்ளைய பத்தி நினைச்சே புலம்பிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு இது கூடவா புரியாது? அருணை தான் கூட படுக்க வைக்கணும்னு பார்த்தா. நான் தான் அவளுக்கு எடுத்து சொன்னேன். இன்னைக்கு என்ன நாளுன்னு புரிய வச்சேன். புகுந்த வீட்டை பத்தியும் ராஜேஷ பத்தியும் அவ இன்னும் புரிஞ்சுக்காம தான் இருக்கா தெரியுமா? எனக்கு என்னமோ சரியா படல. அது சரி, அருண் இப்ப எங்க? பேத்திங்களோட தூங்கிக்கிட்டு இருக்கான். நான் தான் விஜய் கிட்ட சொல்லி அவனை அங்க படுக்க வச்சேன். அதுவும் நல்ல விஷயம்தான். அவன் பசங்களோட பசங்களா தூங்கி பழகிட்டா புது அப்பாங்கிற பயம் அவனுக்கும் குறையும்ல. ராஜேஷ்க்கும் அவன் ஒய்ஃபை புரிஞ்சுக்க வசதியா இருக்கும். அதுவும் சரிதான். காயத்ரி, மறுமணம்னா என்ன? நம்ம இப்போ அது ரொம்பவே தேவைப்படுற ஒரு விஷயம். அவனை அவன் மனைவி இடத்துல இருந்து யாராவது பார்த்துக்கணும்.